அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட் மீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். தைப்பூசம் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணங்கள். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு உரியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் தைப்பூசம் கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது. முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். இந்த நிகழ்வு பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் எஸ் என்று கமெண்டில் சொல்லுங்கள். தாரகாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் தகிக்கும் வெப்பத்தையும் தாங்கிக் கொண்டு வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் திருமால் ஆணைக்கிணங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி பூமியில் வந்து கையில் எடுக்க 6 குழந்தைகளும் 6 முகம் 12 கைகளை உடைய ஒரு குழந்தையாக உருவெடுத்தது. இதையடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமானுக்கு 11 சக்திகள் ஒன்றிணைந்த வேல், ஞானவேல் ஒன்றை ஆயுதமாக பார்வதி வழங்கினார். அந்த தினமே தைப்பூச தினம். அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது ஐதீகம். சிதம்பரத்தில் சிவபெருமான் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் புரிந்த நாள். முருகன் தெய்வயானையை மணந்த நாள். பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்வதால் சகல பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம். தைப்பூசம் என்பது நல்லவை கெட்டவை மீது வெற்றி பெறுவதை உணர்த்துகிறது. கோபம், பேராசை போன்ற தீய குணங்களை கட்டுப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சி அடைய உதவுகிறது. தை மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணைந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற முருகன் கோவில்களில் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களை பக்தர்கள் செலுத்துவார்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். முருக வழிபாடு என்பது வாழ்க்கையின் வெற்றியை தரக்கூடிய வழிபாடு. உலகத்தை காப்பதற்காகவும் நன்மையை நிலைநாட்டுவதற்காகவும் கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடமிருந்து ஞானவேலை பெற்ற திருநாளே தைப்பூசம். இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி முருகப்பெருமானை வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளை பெறலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, தை மாதம் வளர்ப்பிறையில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம். அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று காலை 4:41 மணி துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:43 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதேபோல் அன்றைய தினம் அதிகாலை 1:54 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 வரை பூச நட்சத்திரம் இருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி நாள் முழுவதும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் உள்ளதால் முடிந்தவரை முருகனின் திருநாமங்களை சொல்லியபடி இருப்பதும் முருகப்பெருமானின் சிந்தனையுடனேயே இருப்பதும் நல்லது. அன்று முழுவதுமே தைப்பூச வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து விரதத்தை துவக்கலாம். வீட்டில் முருகன் படம், முருகன் சிலை, வேல் இருந்தால் அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் சாற்றி அலங்காரம் செய்ய வேண்டும். முடிந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வது சிறப்பு. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி, செவ்வந்தி, துளசி ஆகிய பூக்களை வைத்து வழிபடுவது நல்லது. நைவேத்தியமாக தேன், தினை மாவு, தயிர் சாதம் ஆகியவை படைத்து வழிபடலாம். தைப்பூசத்தன்று குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும், திருமண தடை விலகவும், நோய் நீங்கவும், பகை விலகவும், வியாபாரம் செழிக்கவும், கடன் நீங்கவும், குழந்தைகள் கல்வியில் சிறக்கவும் என என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை மனதார முருகனிடம் பிரார்த்தனை செய்து தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அருகிலுள்ள முருகன் கோவிலில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதிகம் முடியவில்லை என்றாலும் பால் அல்லது சந்தனம் மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம். அன்றைய தினம் அன்னதானம் வழங்குவது சிறப்பு.
தைப்பூச தினத்தன்று முருகன் படத்திற்கு முன் ஷட்கோண கோலமிட்டு அதன் மீது 6 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடலாம். வெற்றிலை தீபமும் ஏற்றலாம். வேலை பூஜை செய்து வேல்மாறல் மகா மந்திரத்தையும் படிக்கலாம். செவ்வரளி மலர்களை கொண்டு 108 முறை ஓம் சரவண பவாய நமக என்று முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடலாம். தைப்பூச தினத்தன்று மாலை அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். மலைக்கோவில் இருந்தால் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு. முருகனின் திருநாமத்தை சொல்லி தைப்பூச தினத்தன்று விரதம் என்று சகல வளங்களையும் நலங்களையும் பெறுவோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை காண்பதற்கு மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம்.